எப்படிங்க இத்தனை 26 உயிருக்கு யாருங்க பதில் சொல்லணும்? மோடி பதில் சொல்ல மாட்டாரா? தீவிரவாதிகளை பிடிக்க முடியாமல் போனதற்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரா? ஒரு டெரர் லிங்க் பாகிஸ்தானோட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத ஒரு 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 கை சேதத்துக்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரா? இஸ் திஸ் நாட் அன்பார்ச்சுனேட்? இது துரதிர்ஷ்டம் இல்லையா? பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி விட்டாமல் போனதுக்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரா? பாகிஸ்தானுக்கு பொருளாதார உதவிகள் தடுக்காமல் விட்டதுக்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரா? பாகிஸ்தான் கெஞ்சியதுன்னு மோடி சொன்ன ஏத்துக்க எங்க கெஞ்சிச்சு? மோடி சொல்றது ஏத்துக்கலாங்க. உண்மையா இருந்தா ஏத்துக்கலாம். எங்க நீங்க ஆதாரம் காட்டுங்க. பகல்காமில் அட்டாக் நடந்தது உண்மையா பொய்யா? பகல்காமில் அட்டாக் நடந்தது உண்மையா பொய்யா? ஏத்துக்கிறோம்ல. அப்ப அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. பாகிஸ்தான் கெஞ்சிச்சுன்னு. இதுக்கு மேல நம்மளுக்கு இவர்களுடைய பொய் புரட்டு மீடியா இவங்களை பார்த்துட்டு பாகிஸ்தான் கத்துக்கிட்டாங்க. இல்ல பாகிஸ்தான் நாங்களும் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றது? அதுதான் அப்ப என்ன பண்றது நீங்க தான் சொல்லணும். அவன் இதுக்கு இது மாதிரி 26/11 சொன்னானா? ப்ரூவ் பண்ணும்ல அவன் தான் தீவிரவாதின்னு. முதல்ல அவன் ஏன் இவ்வளவு தைரியமா அவன் அந்த நாய்க்கு எங்க திராவிட்டு வந்துச்சு? நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்றதுக்கு அவனுக்கு எங்க அவ்வளவு திராவிட்டு வந்துச்சு? நீங்க எல்லாத்தையும் மிஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஆல் பார்ட்டி மீட்ட கூட்டல, ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கூட்டல, அனைவருடைய கருத்து எதுக்கு ஜனநாயக நாடு இருக்கீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். 2 விஷயங்களை சொல்றேன். ஒன்னு கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸ் நீங்க மீறும் பொழுது சர்வாதிகாரம் வரும். இன்னொன்னு ஜான் ஸ்டூவர்ட் மில் சொன்ன மாதிரி நானும் சொல்றேன் அப்படின்னு அம்பேத்கர் அந்த வார்த்தையை சொல்லி சொன்னார். ஜான் ஸ்டூவர்ட் மில்லுடைய கருத்தை சொல்லி சொன்னாரு. யூ ஷுட் நாட் லே யுவர் லிபர்ட்டி ஈவன் அட் தி ஃபீட் ஆஃப் கிரேட் மென். செஞ்சுட்டான் இன்னைக்கு. எவ்வளவு அவன் சிறந்த மனுஷன்லாம் கிடையாது மோடி. இருந்தாலும் எவ்வளவு சிறந்த மனுஷனா இருந்தாலும் அவன் பாதத்தை போட்டு அவன் பார்த்துக்கோன்னு விடாதன்னாரு. இன்னைக்கு அதான் பண்ணா இன்னைக்கு நம்ம இழந்து நிக்கிறோம். கூப்பிடு, பதில் சொல்லு. அக்கௌண்டபிலிட்டி எங்க? யாருக்கு அக்கௌண்டபிலிட்டி? யார் பொறுப்பேற்பா? பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பார்ட்டி மீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். ஒரு பார்லிமெண்ட் செஷனை கூட்ட மாட்டேங்கிறான். எந்த பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டார். நான் என்ன கேட்கிறேன், ஆல் பார்ட்டி மீட்டை கூட்டுறதுக்கு நேரம் இல்லை. என்னுடைய ஒரு நியாயமான கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறோம். கேள்வி பதில். ஆல் பார்ட்டி மீட்டை கூட்டுறதுக்கு நேரம் இல்லை. பீகார் தேர்தலுக்கு கூட ஏதோ போற போக்கில் போயிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு 1/2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு செஷன் போட்டல, இந்த நேரத்துக்கு நடத்திருக்கலாம் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டு. சொல்லுங்க, இது இந்த கேள்வி நியாயமா இல்லையா? இதை யார் கேட்டா? இப்போ எவனா பார்த்துட்டு இருக்கானா? அதை நீ பேசுறியா? எவனா ஒரு பதில் கேள்வி கேட்க முடியுமா? உன்ன கரண் தப்பார் கேட்டார் பாருங்க ஒரு இன்டர்வியூல. எப்பயாவது கோதரா ரயில் சம்பவம், குஜராத் கலவரம், இதெல்லாம் ஒரு துரதிருஷ்டமானது, நம்ம தடுக்க தவறிட்டோம் என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? கட் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கட் நான் பண்ணுங்க. அதுதான் நடக்கும். பாத்துறீங்களா இந்த வீடியோவை? ஸோ அதனாலதான் ஒரு பிரஸ்ஸை சந்திக்காத ஒரு பிரதமர், ஆல் பார்ட்டி மீட்டை கூட்டாத ஒரு பிரதமர், ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கூட்டாத ஒரு பிரதமர், அனைத்து கட்சிகளுடைய கருத்தை கேட்காத ஒரு பிரதமர், பாகிஸ்தானுடைய டெரர் லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணாத ஒரு பிரதமர், பாகிஸ்தானை தனிமைப்படுத்தாத பிரதமர், பாகிஸ்தானுக்கு நிதியுதவி கிடைக்காமல் தடுக்க தவறிய பிரதமர் பதவி விலக வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும். இவர்தான் இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும்.